சரி, என் ஒய்ஃப் வந்து சில பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த காரியத்தில் நாங்கள் என்ன கஷ்டம்லாம் பட்டோம், இதில் எப்படி நாங்கள் இதை எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்றத அவங்க சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. வாங்க. கொஞ்ச நேரம் அதை நம்ம பேசிட்டு நம்ம முடிச்சிருவோம். நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே க்ரோனாலாஜிக்கல் ஆர்டரில் தான் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. க்ரோனாலஜினா 1 2 3 4 இந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து எப்போ வேணால் எந்த பாயிண்ட் வேணால் யூஸ் ஆகும். இப்போது ஒரு இன்ஸ்டன்ஸ் நடக்குதுன்னா ஒன்லி மை ஹார்ட் இஸ் இன் மை ஹேண்ட்ஸ், அப்போது அதை யூஸ் ஆகும். அப்புறம் வந்துட்டு கம்யூனிட்டி இஸ் அ சேஃப் பிளேஸ், அதுக்கப்புறம் இமீடியட்டாக யூஸ் ஆகும். எங்களுக்கும் க்ரோனாலாஜிக்கலாக அது யூஸ் ஆகலை. ஒரு இன்ஸ்டன்ஸ் நடக்கும் போது தான் ஓகே அது இந்த பாயிண்ட் அப்படின்னு நாங்களே ரியலைசேஷனுக்குள்ளே வந்தோம். இப்போது ஸோ மேரேஜ்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இந்த ரிலேஷனல் காஸ்பிள் பற்றி எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப புதுசு. ஸோ இப்போ எனக்கு வந்து பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணும்ல, யாராக இருந்தாலுமே ஒரு காஸ்பிள் அப்படி வருதுன்னா இது என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு அனலைசேஷனுக்குள்ளே போவோம். அதே மாதிரி நானுமே அதை அனலைஸ் பண்ணேன். எனக்கு வந்து டினாயலில் தான் இருந்தேன். டினாயல்னா என்னது? ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருந்தேன். அதாவது எனக்கு வந்து அதை ஒத்துக்கவே முடியல. இப்போ நான் என்னென்னா, நாங்கள் இந்த ஜேர்னியில் இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணும்போது, அதாவது நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அப்போது நான் நிறைய வீடியோஸ்லாம் அவங்க காட்டுவேன், நிறைய வீடியோஸ் அனுப்புவேன், இந்த மெசேஜை கேளு அப்படிலாம் சொல்லுவோம். அவங்க கேட்பாங்க, எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாமே அவங்களுக்கு ஓகேவாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு இருந்த மாதிரியே தான் அவங்களுக்கும் சில டவுட் இருந்தது, மதத்தின் மேலே நிறைய கேள்விகள் இருந்தது. அதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கும் இருந்தபோது அது நல்லா மேட்ச் ஆச்சு. ஆனால் கல்யாணம்னு வரும்போது உன்னோட ஸ்டோரியை போய் ஒருத்தர்கிட்ட சொல்லணும் அப்படின்றது அவங்களுக்கு ஓகே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டியில் எப்படி என்னோட ஸ்டோரி, இப்போ அது என்னோட பர்சனல் ஸ்டஃப், நான் கடந்து வந்த ஜேர்னிலேருந்து எனக்கு ஒரு கதை வருது. அந்த கதையை நான் எப்படி ஒரு கம்யூனிட்டிக்கிட்ட போய் சொல்ல முடியுன்ற டினாயலில் நான் இருந்தேன். அது சாத்தியம் இல்லாத ஒரு காரியமாக எனக்கு அப்போது தோணுச்சு. அது எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் யாருக்காக இருந்தாலும் அந்த சத்தியத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்திருக்குமா இருக்கும். அது எனக்கு மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஜென்ரலான விஷயம். ஸோ அதனால எங்களுக்குள்ளே நிறைய சண்டை வந்திருக்கு எப்போது கல்யாணத்துக்கு முன்னாடியே. ஸோ அந்த டினாயில் இருந்ததுனால தான் என்னால் அதை ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஜேர்னிக்குள்ளே இமீடியட்டாக போக முடியல. பட் எங்களோட ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் ஃபஸ்ட்டு போனப்போ நான் போகும்போது கூட சொல்லிகிட்டே போகிறேன், எனக்கு தெரியல நான் எவ்வளோ ஓப்பன் அப்லாம் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, நான் எவ்வளோ ஓப்பனாக நான் இருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு போகிறேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் எங்கள் ஃபீலிங்ஸை விட அவங்கக்கிட்ட we handed ourselves more, we opened our heart more than our emotions. நாங்கள் எங்கள் எமோஷன்ஸை வேல்யூ பண்ணதை விட அவங்களோட வார்த்தைக்கே நாங்கள் இன்னும் நிறைய வேல்யூ தந்தோம். ஸோ இந்த ஒரு ஓப்பன் ஹார்ட்டோட போனதுனால எனக்கு இந்த ஜேர்னி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது போகிறதுக்கு முன்னாடி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நான் ஆட் பண்ணணும்னு நினச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். அவங்க கரெக்டாக சொன்னாங்க. என்னென்னா, அந்த உணர்வுகள் சொல்கிறேன் பாருங்களேன், உங்கள் உணர்வுகளுக்கு யாரும் இல்லை, மற்றவர்கள் பொறுப்பல்ல. ஸோ அந்த உணர்வுகள் இப்போ நம்ம வர ஃபீலிங்ஸை தாண்டி உனக்கு நிறைய ஃபீலிங்ஸ் வரலாம். என்ன அப்படின்னு, இது நியாயமா, ஒரு ஞானம் வேணாமா, இதான ரியாலிட்டி அப்படின்னு நிறைய உணர்வுகள் வரலாம். அந்த உணர்வுகளை தாண்டி நான் இவர் சொல்கிறத கேட்க போகிறேன் அப்படின்னு நீ உன் உணர்வை தாண்டி நீ என்ன கனப்படுத்தும் போது தான் உன்னால் இந்த ஜேர்னியில் என்ன பண்ண முடியும். புரியுதா? இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், இதெல்லாம் சாத்தியமான உனக்கு உணவு வரும், அதை தாண்டி நீ என்னை நம்பணும். அப்போ தான் இந்த ஜேர்னியில் நீ என்ன பண்ண முடியும். எத்தனை பேர் உன் உணர்வுகளை தாண்டி நீ நம்ம உன்னை வழி நடத்துகிறவங்க சொல்கிறத நம்பும் போது தான் இந்த பயணத்திலே உன்னால் என்ன பண்ண முடியும். அது ஒரு கீவேர்டு மாதிரி. உன் ஃபீலிங்ஸை தாண்டி, பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன் ஃபீலிங்ஸை உன் உணர்வுகளை தாண்டி நீ யாரை நம்பணும்? உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸை நம்பணும், உங்களை வழி நடத்துகிறவங்கள நம்பணும். இப்போ அது நாங்கள் மட்டும்தான் இல்லை. இப்போது நாங்கள் ஒருத்தங்க இப்போ பாருங்கள், கேலப் பிரதர், எஸ்தர் ஆண்டி, அப்புறம் ஆபிரகாம் பிரதர்லாம் என்ன பண்ணோம், என்ன டெடிகேட் பண்ணோம்? ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸா என்ன டெடிகேட் பண்ணோம்? பேரண்டிங் கப்புள்ஸ். அது என்ன அர்த்தம்னா, அவங்களும் யார், ஒரு வழி நடத்துகிற. இப்போ நீ எல்லாத்தையும் என்கிட்ட தான் திறக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு 2 கப்புள்ஸ் வச்சுருக்கேன்னா அவங்கக்கிட்ட போய் நீ என்ன பண்ணலாம், உன்னோட ஸ்டோரியை
ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா உன் ஃபீலிங்ஸை காட்டிலும் யாரை நம்பணும் நீ? அந்த 2 பேர் சொல்கிற அறிவுரையை நம்பினாதான் உன்னால் இந்த பயணத்தில் ட்ராவல் பண்ணவே முடியும். எத்தனை பேருக்கு சொல்லுது? அந்த பேரண்டிங் கப்புள், இப்போது உன் பெற்றோர்கள் சொல்கிறத உன் ஃபீலிங்ஸை காட்டிலும் நம்ம கேட்குறோம்ல. எங்கள் அப்பா சொல்கிறாரு, எத்தனை பேர் கேட்குறோன்னு தெரில, எங்கே கேட்குறோம் அப்படின்ற மாதிரி அப்படி கேட்குறோன்னா அந்த கேட்குறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த பேரண்டிங் கப்புள்கிட்டையும் உன் ஃபீலிங்ஸை தாண்டி அவர் சொல்கிறாருன்ற காரணத்துக்காக ஃபாலோ பண்ணினா நீ மறுரூபம் ஆகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? சரி. ஸோ அது நாங்கள் பண்ண கான்ஷியஸ் டெசிஷன். கான்ஷியஸ் டெசிஷனாக நாங்களும் எடுத்தோம். ஆன் அ பர்சனல் லெவல் அந்த ஹார்ட் ஹீலிங் ஜேர்னிக்காக நான் பண்ண கான்ஷியஸ் டெசிஷன். அது கான்ஷியஸ் டெசிஷன். கேன் தே அண்டர்ஸ்டாண்ட்? அதெல்லாம் புரியும். ஸோ இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது ரீசெண்டாக நாங்கள் போனப்போ கூட ஜெஸ்வனா சொல்லியிருந்தாங்க, ஐ எம்டிட் ஆல்மோஸ்ட் half ஆஃப் த டிஷ்யூ பாக்ஸ். அந்த ட்ரஸ்ட் எங்கேருந்து வருதுன்னா, ஒரு ஜேர்னி அப்படின்னா ஐ எம் ஹோல்டிங் இஸ் ஹேண்ட், யூ ஹோல்ட் மை ஹேண்ட், ஹோல்ட் திஸ் இஸ் அவர் என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. பட் ஜேர்னினா என்னென்னா போத் ஆஃப் அஸ் ஹோல்டிங் ஹேண்ட் இன் ஹேண்ட். Okay, I am not holding him, he is not holding me, both of us journey together. So அதுதான் ஜேர்னி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். எப்போனா, when I was opening my heart without any shame, அந்த சைட்லேருந்தும் அதே மாதிரி they are opening up. அங்கே நீடு என்ன இருந்ததுன்னு எனக்கு அப்போ புரியல. ஐ எம் நியூ டு த ஜேர்னி. அந்த சைட்லேருந்தும் அவங்க ஹார்ட் ஓப்பன் பண்ணி அவங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ their story becomes my redemption story. இது ரொம்ப முக்கியம். என்னென்னா நிறைய பேர் வந்து இப்போது டிஜிஎஸ் தினகரன் அவர் யார் உங்களுக்கு? அவர் எங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன். யார் அவர்? ஆனால் டிஜிஎஸ் தினகரன் உனக்கு யாருன்னே தெரியாது. யார் இந்த லட்சுமிபுரத்தில் வைத்தியநாதன் ஒருத்தருக்காருன்னு தெரியுமான்னு கேட்டால் யாருப்பா அவர், ஏதாவது வைத்தியம் பார்க்குறாரான்னு கேட்பார். அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து பார்த்து ஆவிக்குரிய தகப்பன். அவர் ஆவிக்குரிய தகப்பனே இல்லை, அவர் ஆவிக்குரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபிகராக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் ஃபிகர். உனக்கு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக இருக்கலாம், அவர் உனக்கு பிடிக்கலாம். ஆனால் அவருக்கு உன்னை தெரியாது. மெயினாக அவருக்கு உன் கதை தெரியுதோ இல்லையோ, அவர் கதையை உனக்கு அவர் சொல்லி இருக்கணும். அப்படி சொல்கிறவங்க தான் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன். இப்போ பாருங்களேன், நாங்கள் 2 பேர் போனோம். நாங்கள் 2 பேர் போயிட்டு இவன் என்ன சொன்னேன்னா, நான்லாம் சொல்ல மாட்டேன், அவர் என்ன வேணால் ட்ரை பண்ணிட்டோம், முடிஞ்சால் என்னை உடச்சிக்கிட்டோம் அப்படின்னு தான் வரா. நாங்கள் 2 பேரும் போய் பேசுகிறோம். அவர் போயிட்டு இவங்க கதையே கேட்கல, அவர் கதையை என்ன பண்ணார் சொல்ல ஆரம்பித்தார். நாங்கள் எப்படி எந்த உடச சலசல அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு இடத்துல அவருடைய கதை எங்களை என்ன பண்ணிடுச்சு, எங்கள் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி காட்ட உதவி செஞ்சுது. நானே ஸ்டார்ட் பண்ணல, எனக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இந்த அம்மா எல்லாத்தையும் சொல்லுங்கிறான். அட பாவி, எனக்கு முன்னாடி ஓடுனுக்கிறியா நீ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்படி சொல்லல, இந்த வாழ் எப்படி இப்படி மாறணும்னா பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன்னை வழி நடத்துகிறவங்களோட கதையும் உனக்கு என்ன பண்ணிடணும், தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட கதையும் உனக்கு தெரியணும், உன்னோட கதையும் அவங்களுக்கு தெரிஞ்சு, அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய தகப்பன். நீ சும்மா யாரை வேணால் என்ன பண்ணிக்கலாம், ஸ்பிரிச்சுவல் ஃபிகராக வச்சுக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவங்க உன்னோட பெற்றோர்களாக மாற, பெற்றோர்கள்னால் உன்னுடைய எல்லா அழுக்கையும் நீ என்ன பண்ணியிருக்கணும், திறந்து காட்டியிருக்கணும். அவங்களும் அவங்களோட ஸ்டோரியை உனக்கு சொல்லியிருக்கணும். அப்போ தான் நீ என்ன பண்ண முடியும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நான் என்னோடய ஸ்டோரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது அங்கே ஷேம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருது. ஸோ அங்கேயே நான் என்னோடய ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னா இல்லை, மேபி நான் அங்கே ஓப்பன் அப் பண்ணியிருக்கலாம். அங்கே அந்த ப்ராசஸ் இனிஷியேட் தான் ஆகுது. ஸோ லேட்டர் ஆன் நம்ம லைஃப் கோஸ் பை அது ஒரு விஷயமா ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எனக்கே தெரிய வருது, நான் ஒரு ஆக்ஷன் பண்ணுறேன்னா அதுக்கு ரீசன் வந்து வேறு ஒன்றா இருக்குது. அது என்னோடய பெயின் பாடியிலேருந்து அரைஸ் ஆகிற ஒரு விஷயம். இப்போது ஒரு காரியம் நடக்குது, அதுலேருந்து எனக்கு கோவம் வருதுன்னா ஏன் அந்த கோவம் வருது? இப்போ ஒரு சிம்பிளான விஷயமா இருக்கலாம். இப்போ ரூம் வந்து கிளம்ஸியாக இருக்குது, குப்பையாக இருக்குது அப்படின்னா எனக்கு அதை உடனேயும் க்ளீன் பண்ணி வச்சிட்டா தான் எனக்கு வந்து என் மைண்டு கிளியர் ஆகும். அது நேற்று கூட நடந்தது. ரூம் ஃபுல்லாக அழுக்காக இருந்தது, அது எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு தான் என்னால் உட்காரவே முடியுது மெசேஜ் கேட்குறதுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ. அது என்னோடய மைண்ட்லேருந்து நான் ரீவிசிட் பண்ணும்போது என்ன எனக்கு தெரிஞ்சதுன்னா, மைண்டு கிளட்டடாக இருக்குது.
ஸோ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு விஷயம் என்னது, இந்த குப்பையை தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற 1000 விஷயம் என்னால் சேனலைஸ் பண்ண முடியல. ஸோ ஐ ஆம் டேக்கிங் கண்ட்ரோல் ஓவர் சம்திங். இப்போது எனக்கு என்னோட நீட் என்னவா இருக்குது, கண்ட்ரோல். என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னோட சுற்றி இருக்கிற குப்பையை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை க்ளீன் பண்ணி வைக்க முடியும். ஸோ ஒரு நீடுக்கு பின்னாடி என்னோட ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னோட ட்ராமா இருக்குதுன்னு அப்போ தான் என்னால் ரீவிசிட் பண்ண முடிஞ்சுது. என் நீடு குறித்து தான் எனக்கு வந்து அரைஸ் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் எங்களால் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. நிறைய காரியம் வந்து ஒரு விஷயம் நடக்கும் போது தான் எங்களால் ரீவிசிட் பண்ணி அதை போய் அட்ரெஸ் பண்ண முடியுது. மேபி அந்த விஷயத்தில் நாங்கள் அதை தப்பாக கூட அதை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் லேட்டர் ஆன் வென் நாங்கள் உட்காந்து அதை பேசும்போது ஒரு நான் வைலண்ட் கம்யூனிகேஷனில், முன்னாடி வைலன்ஸில் தான் நாங்களுமே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போது என்னால் என்னோடய நீடை டைரெக்டாக ஒரு நான் வைலண்ட் வேல கம்யூனிகேட் பண்ண முடியாது, வைலண்ட் வேல தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் இப்போது வந்து என்னால் ஒரு விஷயத்தை சேனலைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்ளமை அசைடாக வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் அதை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு இருங்க. அதாவது நான் வன்முறையற்ற உரையாடல்னா என்னன்னு சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது ஒருத்தர் நம்ம பேசும்போது நீ தப்பா நான் தப்பா, கணவன் மனைவியில் நீ தான் தப்பு ஒத்துக்கோ, தயவு செஞ்சு. அதை ஒத்துக்கலைன்னா உனக்கு ஒன்று கிளம்பி வந்து நீ தான் தப்பு நானா தப்பு, இதனால தான். இப்போது ஃபீலிங்ஸில் தப்பு ரைட்டே கிடையாது. பக்கத்தில் சொல்லு, ஃபீலிங்ஸில் தப்பு ரைட்டு கிடையாது. புரியுதுங்களா? ஃபீலிங்ஸ் தான். புரியுதுங்களா? ஃபீலிங்ஸு அவங்கவுங்க தேவைக்கு என்னவா இருக்கான், அடங்கி இருக்குது. ஸோ இதில் தப்பு ரைட்டே கிடையாது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி நீ தப்பு நான் தப்புன்னு பேசுகிறது வன்முறை உடைய உரையாடல். புரியுதுங்களா? அது வைலண்ட்டான கான்வர்சேஷன். புரியுதுங்களா? இப்போ நீ தப்பு நான் தப்பில் ஆரம்பித்து நீ உங்கள் அப்பா வளர்த்துருக்கான் பாரு உன்னை அப்படின்னு போய் அங்கேருந்து நீ உங்கள் அப்பாவை சொல்லி நீ உங்கள் அப்பா சொல்லி ஃபேமிலியில் இறங்கி, இது என்னது வன்முறை உடைய உரையாடல். அப்படி இல்லாமல் வன்முறை அற்ற உரையாடலுக்கு பேர் தான் நான் வைலண்ட் கம்யூனிகேஷன், வன்முறையற்ற உரையாடல். நான் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே சொல்லிடலாம் வருங்களேன். வன்முறையற்ற உரையாடல், நான் வைலண்ட் கம்யூனிகேஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு உற்று நோக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, உற்று. இதை எழுதிக்கோ, இதுதான் ரொம்ப முக்கியம். உற்று நோக்குனா ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது இதுதான் 2 கோர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க, 2 பேர் 2 கூண்டில் நிற்பாங்க. நீ இப்போ அந்த கூண்டு, நான் இந்த கூண்டு. அவன் தான் தப்பு யுவர் ஆனர், நீ சொல்லுமா நீ தான் தப்பு இப்படின்னு 2 பேர் 2 சைடு கூண்டில் நின்றுக்கிட்டு பிரச்சனையை டீல் பண்ணால் அந்த பிரச்சனை என்ன ஆகும், பிரச்சனையாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ நீ போயிட்டு ஒரு கூண்டில் இப்போ 2 பேரும் நின்றுட்டு எதிர்கூண்டில் என்ன பண்ணணும், பிரச்சனையை வைக்கணும். எதை வைக்கணும், பிரச்சனை. நீ என்ன பண்ணுவோம், உன் கணவனை தூக்கி அந்த கூண்டில் போட்டு நீங்கள் என்ன பண்ணுவேன், நின்றுக்கிட்டு இவன் தான் இவனார் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லாமல் பிரச்சனையை ஒரு சைடு வச்சுட்டு நீ ஒரு சைடு இருந்து பிரச்சனையை என்ன பண்ணுமா, அப்சர்வ் பண்ணும், உற்று நோக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, உற்று நோக்கு. அடுத்தது உணர்ச்சிகள். நெக்ஸ்ட் எழுதிக்கோ, உணர்ச்சிகள். ஸோ இப்போ பாருங்கள், கவனிங்க. இப்போது இந்த சைடில் வச்சுட்டோம் பிரச்சனையை. இப்போது அந்த பிரச்சனையினால் நாங்கள் 2 பேருக்கும் ஏற்படுற உணர்ச்சிகளை என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பிரச்சனையை அப்சர்வ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அதிலேருந்து வர ஃபீலிங்ஸை என்ன பண்ணோம், நோட் பண்ணோம். இப்போது ஒரு பிரச்சனைனால இவங்களுக்கு என்ன வருது, கோபம் வருது. எனக்கு என்ன வருது, எதுவுமே வரல. என்ன வரல, அமைதியாக அப்படியே உக்காண்டாரு. எனக்கு அமைதியாக தான் இருக்குது, இவங்களுக்கு ஏன் கோவம் வருது தெரில. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பிரச்சனையை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து இவங்களுக்கு என்ன வருது, கோவம் வருது. கோவம் ஏன் வருது அப்படின்னு அந்த ஃபீலிங்ஸை என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணும். அடுத்தது என்ன பண்ணும், அந்த ஃபீலிங்ஸை நோட் பண்ணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரச்சனையை அப்சர்வ் பண்ணோம். அடுத்தது அதிலிருந்து வர வெளிப்பாடு, கோவமா, சந்தோஷமா, அழுகையா, இல்லை இரிட்டேட் ஆகுறியா, வெறுப்பா அப்படின்ற ஃபீலிங்ஸை நோட் பண்ணிவிட்டு, 3வது வந்து அந்த ஃபீலிங்ஸுக்கு பின்னாடி இருக்கிற தேவைகள். நான் என்ன சொன்னேன் போன பாயிண்டில்,
அந்த 10 பாயிண்டில் எல்லா தேவைகளுக்கு பின்னும் எல்லா உணர்ச்சிக்கு பின்னும் ஒரு தேவை இருக்குது. அந்த தேவை பூர்த்தி அடையாத காரணத்தினால தான் அந்த உணர்ச்சியை என்ன பண்ணுது, ஏற்படுது. ஸோ ஃபஸ்ட் அந்த ஃபீலிங்ஸை என்ன ஃபீலிங்குன்னு பார்த்துட்டு அந்த ஃபீலிங் எதனால் வருதுன்றத அந்த நீடு என்ன பண்ணணும், அதுக்கு ஃபீலிங் பின்னாடி இருக்கிற நீடை தேவையை பார்க்கணும். 3வது. அடுத்தது 4வது கோரிக்கை. 4வது தான் முக்கியம், ரிக்வெஸ்ட். என்ன பண்ணணும், ரிக்வெஸ்ட். இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், இங்கே பாருங்களேன், எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுதிக்கலாம். பிரச்சனையை அந்த சைடு வைத்தாச்சு, கணவன் மனைவியாக நீங்கள் ஒரு கூண்டில் நின்னாச்சு. இப்போ என்ன அந்த பிரச்சனை அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அப்சர்வ் பண்ணணும். இப்போ அந்த பிரச்சனைனால எனக்கு என்ன ஃபீலிங் வருது அப்படின்னு செகண்டு பார்க்கணும். சரி, அந்த ஃபீலிங் கோபமோ சந்தோஷமோ அதுக்கு பின்னாடி இருக்கிற தேவை, ஒரு பூர்த்தி அடையாத தேவை எங்கள் 2 பேருக்கு ஏதோ என்ன பண்ணுது இருக்குது. அந்த தேவை என்ன அப்படின்னு என்ன பண்ணோம் பார்த்துட்டு அந்த தேவையை பூர்த்தி அடைய இப்போது கணவனாகிய என்கிட்ட இவங்களுக்கு தான் அந்த தேவை இருக்குது. இவங்க கேட்கணும், தயவு செஞ்சு எனக்கு ரூமை கொஞ்சம் க்ளீனாக வைங்க. பக்கத்தில் போய் சொல்லு, ரூமை கொஞ்சம் க்ளீனாக வைங்க, இதனால தான் எரிஞ்சு உழறேன் அப்படின்னு ரிக்வஸ்ட்டாக, தயவு செஞ்சு எனக்கு ரூம் என்ன பண்ணிடுங்க, க்ளீன் பண்ணிடுறீங்களா அப்படின்னு ரிக்வஸ்ட்டாக கேட்கும்போது அந்த கோரிக்கையை நான் என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். இதுதான் நான் வைலண்ட் கம்யூனிகேஷன், வன்முறையற்ற உரையாடல். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் என்ன பிரச்சனைனா, ஒரு பிரச்சனை வந்தால் சரியா தவறா, நீயா நானா அப்படின்னு வீட்டிலே ஒரு நீயா நான் என்ன பண்ணுறாங்க, நத்துறாங்க. உங்கள் சைடில் ஒரு 2 அத்தைங்க, இந்த சைடில் யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க மனைவி சைடு, அந்த சைடு ஒரு 3 அத்தைங்க. என்னுடைய தம்பி உன்னால தான் என்ன பண்ணான், கெட்டான். என்னுடைய மகன் உன்னால தான் என்ன பண்ணான், அழிந்து போனான். என் மகன் பணக்காரன் ஆக வேண்டியது, அம்பானி ஆகணும், உன்னால தான் கீழே வந்துட்டான். உன்னால தான் நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இப்படி கடந்தேன் அப்படின்னு சொல்கிறது. எதனாலனா என்ன பண்ணுறதுன்னு இல்லை, சரியா தவறா, நீயா நானா, அதுக்கு பேர் தான் என்னது, நன்மை தீமை அறிகிற அறிவு. அதுக்கு பேர் தான் என்னதான், அதை தான் ஆதாம் என்ன பண்ணிட்டானா, சாப்பிட்டுட்டு பாவத்தில் என்ன பண்ணிட்டானா, ஊந்துட்டானா. அதுதான் இன்னும் உங்களுக்குள்ள என்ன பண்ணுதான் இருக்குதான். நடுவில் ஒருத்தர் வந்தார் பாருங்க, வெட்டியா, ஒரு வேலைக்கும் பிரயோஜனம் இல்லாமல். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. அவர் ஒன்றுமே பண்ணல, ஆனால் குட் ஃப்ரைடே ஈஸ்டர்லாம் கொண்டாடினுக்கிறேன். அது என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல இருந்து உன்னை என்ன பண்ணிட்டாராம், மீட்டு எடுத்துட்டாரு. ஸோ நீ இன்னும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அறிவில் இல்லாமல் ஜீவ விருட்சத்திலிருந்து உன்னுடைய ஞானம் என்ன பண்ணுவோம், வரணும். அதுக்கு தான் இந்த டூல்ஸ் எல்லாம் உனக்கு என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். ஸோ இப்போ நான் வயலண்ட் வன்முறையற்ற உரையாடல் வைக்கிறதுனால இப்போ 2 பேருடைய தேவைகளும் என்ன பண்ணப்படுது, பூர்த்தி அடைய செய்யப்படுது. புரியுதுங்களா? இதில் என்ன பிரச்சனைனா, இதில் 2 பேரும் இவங்க சொன்ன மாதிரி இப்படி என்ன பண்ணணும், கையை பிடிக்கலனா நான் வயலண்ட், நீ எவ்வளோ பண்ணாலும் ஒருத்தன் வயலண்ட்டாக இப்படி என்ன பண்ணுவான், எட்டி வச்சிக்கினே இருப்பான், அவனை என்ன பண்ண முடியாது. ஆனால் நீ அட்லீஸ்ட் என்ன பண்ணி நான் வயலண்ட்டாக. இந்த ப்ராசஸில் மெயினாக பெருசாக அடி வாங்குறது என்ன நான் ரியலைஸ் பண்ணேன்னா, நம்மளோட ஈகோ தான். இப்போது யான் அளவுக்கு ஈகோ இருந்ததுன்னா அது தேஞ்சி எறும்பு மாதிரி ஆகணும். அப்போ தான் அந்த ஹார்ட் ஹீலிங் ப்ராசஸ்லேயே நீங்கள் முன்னேறி வரீங்கன்னு அர்த்தம். ஈகோனா தான் என்ற கர்வம், நான் யார் தெரியுமா அப்படின்ற இதை ஈகோவை விட்டாதான் நீ என்ன பண்ண முடியும், இந்த ஜேர்னிக்குள்ளே வர முடியும். இப்போ பாபு பிரதர் இருக்கார், அந்த மாதிரி சில நேரத்தில் எனக்கு ஆச்சரியப்பட்டு சொல்லுவார். நாங்கள் கடையில் இருப்போம், திடீர்னு என் ஒய்ஃப் திட்டு போவாங்க, ஏய் லூஸ் மாதிரி பண்ணாதே, அங்கே போய் அதை ஒழுங்கை முதல்ல பண்ணு அப்படின்னு அவர் எதிரே திட்டு போகிறான். அவர் சொல்கிறார், பிரதர் உங்களுக்கு ரொம்ப பொறுமை தான், என் எதிரே உங்களை திட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க, எப்படி உங்களால் முடியுது, எனக்கு இந்த இடத்துல தான் பிரதர் பிரச்சனை அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, அது என்னன்னா அந்த ஈகோ என்ன ஆயிடுச்சு, பண்ணி முன்னாடி என்ன நீ ரூமில் வச்சு திட்ட வேண்டியதானே, அந்த ஆள் முன்னாடி ஏன் என்ன பண்ணுற திட்டுற, ஒரு மரியாதை வேணாமா உனக்கு அப்படின்லாம் ஏன் இப்போ வரமாட்டேங்குது எழும்பினா, எங்களுக்குள்ளே அந்த ஈகோவே அவங்க அதை வேணும்ன்ட்டு பண்ணல, இயல்பாக என்ன பண்ணிட்டாங்க சொல்லும் போது அது எனக்கு ஒரு பெரிய இது. ஏன்னா என்னோடய ஈகோ என்ன பண்ணிடுச்சு, இப்போ கீழே இறங்கி போயிடுச்சு. அந்த மாதிரி ஈகோ தான் உங்களை என்ன பண்ணுமா தடுக்கும். அதே மாதிரி நான் எவ்வளோ அவங்கள சொன்னாலும் அவங்க அதை கான்ட்ரடிக்ட் பண்ணாலும் யார் முன்னாடி பண்ணுறதுக்கும் நாங்கள் வெக்கப்படவே
மாட்டோம். ஆனால் அதுதான் பிரச்சனை. இப்போ பாருங்களேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது ஜெசு இருக்கார்ல, ஜெசுஜன், அவர் வந்து என்ன பண்ணார்னா, இந்த கேரி டெபின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தாங்க. அவங்க தான் இந்த சுவிசேஷத்தை, இந்த வெளிச்சத்தெல்லாம் உலகத்துக்கே கொடுத்தவங்க. ஸோ அவங்க பேர் கேரி டெபின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து இந்த மாதிரி அவர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். அவர் எடுத்துகிட்டு போய் டெல்லிக்கு போயிருந்தாங்க ஊழியம் செய்ய ஒரு சர்ச்சுக்கு. இவர் தான் மெயின் ஸ்பீக்கர். யார்? அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தவர். அவர் தான் மெயின் ஸ்பீக்கர். அவர் எல்லாம் போயிட்டே இருக்காங்களாம். போயிட்டே இருக்கும்போது நடுவுலையே வண்டியை நிறுத்திட்டு ஜெசுவை கூப்பிட்டு, நீ போ சர்ச்சுக்கு, என் ஒய்ஃபுக்கு ஏதோ பிரச்சனை, என் கூட ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது எங்கள் 2 பேருக்கும், நான் போய் அவளை சரி பண்ணிட்டு வரேன், நீ சர்ச்சுக்கு போன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாராம், ஒய்ஃப் கூட ஏதோ ஒரு கெஃபே போயிட்டாராம். ஜெசு, ஏயா நீ தான் மெயின் ஸ்பீக்கரு, நீ வரலன்னா என்ன அடிப்பானையாங்க அப்படின்னு அவர் ஃபீலிங் தான். அவர் என்ன பண்ணிட்டாராம், நீ போ பரவாயில்லன்ட்டு ஒன்றுமே ஒரே வார்த்தையை சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாராம், போயிட்டாராம். அவர் போய் முடிச்சுட்டு வராராம். மீட்டிங்லாம் முடிஞ்சோடனே இவங்க ஜாலியாக வராங்களா 2 பேரும். வந்துட்டு அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்களாம், இதுதான் எங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை, எங்களுக்குள்ளே ஒரு சின்ன அலசல் இருந்தது, நான் அதை போய் என்ன பண்ணேன், அட்ரஸ் பண்ணி இப்போ வி ஆர் ஓகே, நாங்கள் அதை எப்படி சரி பண்ணோன்றது வரைக்கும் ஜெசு கிட்ட என்ன பண்ணாராம் சொல்லி, இப்படி தான்ப்பா நான் இந்த பிரச்சனையை சார்ட் பண்ணேன் அப்படின்னு என்ன பண்ணேன். ஆனால் நம்ம ஊரில் மனைவியாது கிணவியாது, இது யார்? ஊழியத்துக்கு தடை. யார் இது? இந்த கண்ணை பிச்சு என்ன பண்ணு போடு அப்படின்ட்டு அங்கே வரைக்கும் 2 பேரும் காரில் வர வரைக்கும் நீயா நானான்னு சண்டை போட்டு இங்கே வந்து ஆராதனை ஆராதனை அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனால் இந்த சுவிசேஷத்தில் நீ அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஏன்னா இப்போ ஜெசுவும் சரி, அவர் என்ன பண்ணார்னா, ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க மனைவி கிட்ட, அது பெரிய கான்ஃபரன்ஸாகவே இருந்தாலும் அவங்க வாலிபர்கள் ஃபோன் பண்ணி, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல இதை பார்க்க போகிறேன். கர்த்தரோட கிருபையினால் இது வரைக்கும் நான் பேச வரும்போது இவங்க எந்த பிரச்சனையும் பண்ணதில்லை, அதனால் நான் வராமல் இருந்ததில்லை. ஏன்னா நாங்கள் நைட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அன்றைக்கி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் தூங்கவே போனதில்லை இது வரைக்கும். அதுக்கு அவங்க தான் சாட்சி. அப்படி ஏதாவது ஒரு நாள் போயிருந்தானா கூட சொல்லுங்கள், ஓப்பனாக போனதே இல்லை, நைட்டு முடிச்சிருவோம். அதனால் சேஃபாக இது வரைக்கும் ஒரு சண்டேவும் என்ன பண்ணல, நீ பேசுமான்னு கடைசி நிமிஷத்தில் சொன்னது இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? எது முக்கியம்னா, இங்கே நீ ஒர்க் பண்ணாமல் ஆராதனை பண்ணாலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பிரதர். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நான் வயலண்ட் கம்யூனிகேஷனில் இப்போ ஒரு பிரச்சனைனா இதை டீல் பண்ணாமல் நீ மற்றவங்ககிட்ட போய் ஊழியம் செய்யவே முடியாது. சரி சொல்லுங்கள் வேறு. தி அதர் டேர்ம் ஃபார் நான் வயலண்ட் கம்யூனிகேஷன்னா கம்பேஷனட் கம்யூனிகேஷன் அப்படின்னு படித்தேன். கம்பேஷன்னா என்னென்னா, புட்டிங் யோர் நீட்ஸ், உங்களோட தேவைகளை காட்டிலும் அந்த ஆப்போசிட் சைடு இருக்கிறவங்களோட தேவை தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற. அதர் சென்டர்ட் லவ், மற்றவர்களை சார்ந்த அன்பு. செல்ஃப் சென்டர்ட் லவ் இல்லாமல் அதர் சென்டர்ட் லவ், அதுதான் கிரைஸ்ட் லவ். அதுதான் என்னது? கிறிஸ்துவின் அன்பு. மற்றவர்களை சார்ந்த நோக்கமாக இருக்கிற அன்பு தான் என்னது? அதர் சென்டர்ட் லவ். இப்போது எனக்கு அந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணுறது ஒரு கஷ்டமான காரியமாக இருந்தாலும், நான் என்னோட நீட்ஸ், நான் கடந்து வந்த பாதைகளில் நான் ஒரு பர்சனாக இருக்கலாம், அந்த பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி நான் ஒரு பர்சனாக அங்கே போய் நிற்கிறேன்ல. ஸோ புட்டிங் தி அதர் பர்சன்ஸ் நீட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஓன் நீட். இப்போ என்னோட கம்ஃபர்ட்டையும் மீறி நான் ஒரு விஷயத்தை, நான் ஒரு டெசிஷன் எடுத்து நான் பண்ணணும் அப்படின்னு நிற்கிறேன்னா, ஐ எம் புட்டிங் தி அதர் பர்சன்ஸ் நீட் அஹெட் ஆஃப் மை ஓன் நீட்ஸ். அது வந்து முன்னெல்லாம் ஒரு காரியம், நீங்கள் ஹார்ட் எப்படி ஹீல் ஆகிட்டு வருது அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கான குறியீடு என்னென்னா, எல்லாத்துக்கும் உங்கள் மனசு பொங்குன்னு பொங்குதுன்னா நீங்கள் இன்னும் ஹீல் ஆக வேண்டியது நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நான் அப்படி தான், ஒரு காரியம், ஒரு வார்த்தை ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா எப்படி அவங்க அந்த வார்த்தை எனக்கு சொல்லலாம் அப்படின்ற காலம் போய், அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா இப்போது மற்றவங்களுக்குலாம் அவங்க பண்ணுறது இரிட்டேட்டிங்காக இருக்கலாம், எனக்கு அவங்கள பார்த்தா பாவமாக தான் இருக்குது. தே மஸ்ட் பி ரியலி ப்ரோக்கன். அவங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா தே மஸ்ட் ஹவ் கம் அக்ராஸ் அ வெரி டஃப் ஜேர்னி. அவங்க அந்த காரியத்தில் ஒன்று பண்ணுறாங்க, இன்வால்வ் பண்ணுறாங்க. சில இரிட்டேட்டிங் கேரக்டர்ஸ் பிக் பாஸ்லலாம் கூட பார்த்தா எவ்வளோ ப்ரோக்கனாக இருந்தால் அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, இல்லை எவ்வளோ ப்ரோக்கனாக இருந்தால் இந்த மாதிரி அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. ஏன்னா ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு வீடியோ இன்ஜஸ்டிஸ் பார்த்தேன்னா என்னால் தாங்கவே முடியாது, கீழே போய் கமெண்ட் பண்ணியே தீரணும், இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. அந்த ஏர்ஜ் எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா I know that my heart is healing. Fake it till you make it அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு இது இருக்குது, சேயிங் இருக்குது. We practice till we make it.
நாங்கள் பர்ஃபெக்ட் கிடையாது, இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை, அந்த ஜேர்னியில் தான் இருக்கோம். ஆஸ் அ கம்யூனிட்டி உங்களையும் அந்த ஜேர்னிக்குள்ளே கொண்டு போக தான் இருக்கோம். நாங்கள் பர்ஃபெக்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, பர்ஃபெக்ட் ஆக போகிற அந்த ஜேர்னியில் உங்கள் கூட சேர்ந்து பயணம் செய்கிறதுக்காக இருக்கிறோம். அதான் இப்போ நாங்கள் வந்து முற்றிலும் தேறினவர்கள்லாம் கிடையாது. நாங்களும் உங்களை மாதிரி என்ன பண்ணுறோம், இதில் பயணம் செஞ்சுட்டு நாங்கள் பர்ஃபெக்டான ஆள், நீங்கள் இது பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லலை. நான் எங்ககிட்டயும் நிறைய இன்பர்ஃபெக்ட் இருக்கும், உங்ககிட்டயும் இருக்கும். ஆனால் நாங்கள் அந்த ஜேர்னியில், அந்த பயணத்தில் உங்களை விட கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதுனால அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், சொல்லி கொடுக்குறோம். அதுவும் எங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா இந்த மாதிரி, அதுவும் பொங்கல் நேரத்தில் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணி, இந்த டைமை வேஸ்ட் பண்ணி, இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்திருந்தோம்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் பெற்ற அந்த நன்மையை நீங்களும் என்ன பண்ணணும், அடையணும். அப்படின்றதுனால தான் இது ஒரு டைம் எடுத்து எஃபர்ட்ஸ் எடுத்து இதை என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். இதுக்கு பாருங்களேன், நிறைய பேர் எஸ் சொன்னீங்கன்னா அந்த வெறும் இங்கே சொல்கிற எஸ் இல்லை, அதை எடுத்து என்ன பண்ணணும், வேலை செய்யணும். ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு எழும்பி வருது, அவனை அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தையை அங்கேயே அடக்கணும். அப் 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 அப்படின்னு அடக்கி என்ன பண்ணு, இல்லை பேசிட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் அதை உட்காந்து என்ன பண்ணு, அது ஒரு அழைப்பிதெல்லாம் எடுத்துக்கும். ஏன்னா யாருமே இங்கே என்ன இல்லை, பர்ஃபெக்ட் இல்லை. பக்கத்தில் வசூல் யாருமே பர்ஃபெக்ட் இல்லை. இன்றைக்கே நீ மனம் என்ன பண்ண முடியாது, ஆர்ட்லாம் ஈலாக முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிறது வந்துக்கினே தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ அளவுக்கு அது ஒரு இன்விடேஷனாக எடுத்துக்கிறியோ, அது நீ மாறுறதுக்கான அழைப்பு இதெல்லாம் எடுத்துக்கிறியோ, நீ மாற ஸ்டார்ட் பண்ணிட்ட. பக்கத்தில் பார்த்து சொல்லி, நீ மாற ஸ்டார்ட் பண்ணிட்ட. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பொங்கலில் நீ பொங்க வைக்கிறது எதுவாக தான் இருக்கணும், உன்னோட ஆர்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி பொங்கல் தான், புரியுதுங்களா? மெயினாக வந்து நாங்கள் சொன்ன மண்டே யார் ஃபாலோ பண்ணுறீங்க? போனீங்களா சிஸ்டர்? மண்டே என்னன்னே தெரியாமல் கேள பிரதர் கை தூக்குறாரு. இது பிரதர் தூக்கமா இல்லை, மண்டே ஃபாலோ பண்ணுறோன்னா திங்கட்கிழமை மனைவியோட ஒரு நாள் போங்கன்னு சொன்னீங்க. ஒரு நாள் அது போனீங்களா? இல்லை. குட்டி ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு? திங்கக்கிழமை தானே உங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே சொல்லியிருக்கோம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் போகலனாலும் இனிமேல் என்ன பண்ணுங்க, போங்க. யாராவது போனோம், யாராவது ஒருத்தர் கை தூக்க முடியுமா? ஒன்றாவது வருதா? இல்லை. பார்த்தீங்களா? வற்புறுத்தி ஸ்டீஃபனு போக சொன்னாலும் அவன் வந்து நம்ம கடையில் தான் உட்காந்துக்கிறான் கட்சியில். வேறு யாரும் இல்லை. என்ன பண்ணுங்க, போங்க. இப்போ பாருங்கள், ஆபிரகாம் பிரதர் மாதிரி ஒர்க்லேருந்தே நீங்கள் லேட்டாக வந்தாலும் அந்த ஒரு டீ சாப்பிட்றதுக்கு, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அவங்கள மட்டும் என்ன பண்ணுங்கள், அதோ இவங்க 2 பேரும் கட் பண்ணிட்டு நீங்கள் கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும். அது வேறு இடத்துல பிஸியாக எங்கேஜாக இருக்கும், அவங்களுக்கு வந்து வேறு கவலையும் இல்லை. நீங்கள் அவங்கள கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுங்கள், போங்க. பாருங்க, இன்றைக்கி சிஸ்டர் மிஸ் ஆகிட்டாங்க. இந்த மிஸ் ஆன யாராவது இருந்தால் நான் உங்களுக்கு அந்த வீடியோ கட் பண்ணி எடிட் பண்ணி, யாராவது வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பண்ணுறோம், அனுப்பிவிடுறோம். பப்ளிக்காக அந்த வீடியோ என்ன பண்ண போகிறதில்ல, போட போகிறதில்ல. ஏன்னா இதுக்கு எஸ் சொல்லி வரவங்களுக்கு தான் இது என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாராலையும் இந்த பயணத்தில் என்ன பண்ண முடியும், மெயினான ஒன்று, இது எல்லாருக்கானதும் அல்ல. எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது, எல்லாருக்கானதுன்னா எல்லாராலையும் இது ஏற்றுக்கொண்டு என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது. அதனால தான் இது பொதுவான ஞாயிற்றுக்கிழமையில் பேசாமல் உங்களை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறோம், பேசுவோம். எத்தனை பேருக்கு புரியுதா? என்னைக்கு மெயினாக அண்ணன் யோனத்தன் அண்ணன் சொன்னா பாருங்க, பதறிட்டேன் நான் கொஞ்ச நேரத்தில். இப்போ மண்டே ஃபாலோ பண்ண சொல்கிற, 5 குழந்தை 6 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்க. ஆடா பாவீங்களா அப்படின்ற மாதிரி. அதில் சில ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா, மெயினாக சண்டே சர்ச்சை பற்றி பேசக்கூடாது. சண்டேல மண்டே என்ன பண்ணி பேசக்கூடாது, எங்களுக்குள்ளே வச்சுருக்க ரூல்ஸ் என்னென்னா, சர்ச்சு பற்றி பேசக்கூடாது. என்ன பேசக்கூடாது, சர்ச்சை பற்றி பேசுறது ஈஸி. இப்போ நாங்கள் 2 பேரும் போகும்போது, இந்த பிரதர் இருக்காரு, இவரோட வாழ்க்கையில் இவர் சொல்கிறத கேட்கவே மாட்டுறாருல, அப்படி பேச ஆரம்பித்தா 1 hour என்ன பண்ணுறோம், போயிடும். எனக்கு சர்ச்சுனா உனக்கு என்ன, சொந்த பந்தங்களை பற்றி பேசவே கூடாது. அதாவது நம்ம இவர் இருக்காரு, நம்ம அண்ணன், என்னோட அக்கா இருக்காங்களேன்னு எந்த கருமமும் பேச கூடாது. ஃபஸ்ட்டு ரூல். செகண்ட் ரூலு, இங்கே வாங்களேன்,
இந்த டச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டச்சு இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா நான் செக்ஷுவலாக என்ன பண்ணணும். நான் செக்ஷுவல்னா என்னது? எப்போவுமே மனைவி கணவனை தொடுற இடம் எதுவாக தான் இருக்கும், பெட்டில் தான் இருக்கும். அவருக்கு எதாவது தேவையாக இருந்தால் தான் கையை என்ன பண்ணுவார். நான் செக்ஷுவல்னா என்ன சொல்லுவாங்க தமிழில்? பாலியல் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த இல்லாமல் அந்த பாலியல் எண்ணம் இல்லாத ஒரு டச்சாக இருக்கணும். நீ கையை பிடிச்சி நடந்தால் போதும், அதில் வர உணர்வு உனக்கு தெரியாது. அவங்க மனைவியை கேட்டு பாருங்க, இது வரைக்கும் கையை பிடிச்சி நந்திருக்கீங்களா? எப்போ பிரதர் லாஸ்ட்டாக கையை பிடிச்சி நந்தீங்க? கல்யாணத்தில் இல்லை, ஏதாவது குழியில் ஊந்துருப்பார், அப்போ வேணால் கை பிடிச்சி தூக்கியிருப்பாங்க அவங்க ஒய்ஃப், அதுக்கு வேணால் கையை பிடிச்சிருப்பாங்க. மற்றபடி கை பிடிச்சிருக்கவே மாட்டாங்க. கையை பிடிச்சிப்பாரு, அப்போ தான்ப்பா இதுதான் உன் கையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அது எப்படி இருக்கணும்னா நான் செக்ஷுவல்னால் அந்த பாலியல் ரீதியான டச்சாகவே இருக்கக்கூடாது. அது இல்லாமல் கையை பிடிச்சி பீச்சில் என்ன பண்ணு நட. சரி பீச்சை விடு, ரிலாக்ஸில் அந்த ரோட்லையாவது நட. நீ பீச்சுக்கெலாம் போகிறது அளவுக்கு நீ என்ன பண்ணல, இன்னும் வளரல, பக்கத்து இன்னும் வளரல. புரியுதுங்களா? ஸோ அந்த மண்டே ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஆனால் தான் உங்களுக்கான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ சொன்னமே, எங்களுக்கு இவ்வளோ சொல்லி அமிச்சாங்க, நாங்கள் அதை விட்டுட்டோம், ஃபாலோவே பண்ணலை. இப்போ ரீசெண்டாக போயிருக்கும் போது கொட்டி தலையில் கூப்பிட்டு கொட்டி சொன்னேன், மண்டே ஃபாலோ பண்ணுறியா? ஐயோ இல்லையே, ரெண்டுமே ஒருத்தர் மண்டே விட்டதுனால மண்டே என்ன ஆகிடும், காஞ்சி போயிடும். மண்டை கொட்டி உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஆவிக்குரியதில் அன்பாக கடிந்து கொண்டதுனால. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார், அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே நேரத்தில் உங்களுக்கும் அதை என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு நீ இப்படி கையை பிடிச்சி டச்செல்லாம் பண்ணும்போது எழும்பி வரும், டைனோசர் வெளில வரும், இங்கேருந்து எல்லாம் பூதமாக எழும்பி வரும். ஆனால் எழும்பி வர தான் போக போக தான் என்ன ஆகும், நிறைய காரியங்கள் அட்ரஸ் பண்ணப்படும், நிறைய காயங்கள் சுகமாக முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஃபஸ்ட்டு மண்டே. அடுத்தது என்ன சொன்னோம், மண்டேயில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது, ஃபேமிலி பற்றி பேசக்கூடாது, எதை பற்றி போட, சர்ச்சை பற்றி பேசக்கூடாது, பிள்ளைகளை பற்றி பேசக்கூடாது. யாரை பற்றி பேசணும்? ஃபீலிங்ஸ் அண்ட் நீட்ஸ். சொல்லுங்கள், ஃபீலிங்ஸ், உன்னுடைய உணர்ச்சிகளும் உன்னுடைய தேவைகளை பற்றி பேசணும். திருப்பியும் தேவைன்ட்டு இன்றைக்கி ஒரு 5 கிலோ அரிசி வேணும், அந்த தேவை இல்லை. என்ன தேவை? உன்னுடைய எமோஷ்னல் நீட். எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும்ப்பா, வாங்கி கொடுத்துரு, இதுக்கு தாண்டி உன்னை தனியாகவே கூட்டின்னு வர்றது அப்படின்ற தேவையே என்ன கூடாது மனைவி, அந்த தேவையை சொல்லக்கூடாது. உன் எமோஷ்னல் நீட் எது, உன் எமோஷ்னல் நீட் இன்னும் உங்களுக்குள்ளே அடங்கியிருக்கு. என்ன சோகம்னா மனைவிகள் உங்களுக்கே தெரில உனக்கு எந்த எமோஷ்னல் நீடு வேணும்ட்டு, ஆனால் என்ன பண்ணின்னுக்கிற, கத்தின்னுக்கிற, கவலைப்பட்டுன்னு இருக்க. புரியுதுங்களா? அக்கா கிட்ட கூட பேசும்போது அவங்க சொன்னாங்க, ரொம்ப ஒரு நான் ஏதாவது எங்கேயாவது போயிடலாமோன்ற அளவுக்கு கூட நான் வந்திருக்கேன்ப்பா சில சூழ்நிலைகளில் அப்படின்னு. ஏன் அந்த சூழ்நிலை வருதுன்னா அவங்களுக்கு ஏதோ பூர்த்தி அடையாத ஒரு தேவை இருக்குது. அந்த தேவை என்னன்ட்டு அதை என்ன பண்ணுமா, வன்முறையற்ற முறையில் உங்கள் கணவர்கிட்ட உரையாடலை என்ன பண்ணோம். அந்த நீடை வந்து சொல்லும்போது ப்ளேம் அண்ட் ஷேம் பண்ணக்கூடாது. நீ பண்ணதுனால தான் எனக்கு இப்படி இருக்குது, அதுக்கு நீ தான் காரணம், நீ தான் ரெஸ்பான்சிபிள். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்களுமே ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு எடுக்கணும், அந்த சைட்லேருந்து அவங்களுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஓ இந்த ஃபீலிங் இப்படி இருக்குது, இதனால தான் இப்படி ஆச்சுன்னு 2 பேருமே அந்த சிச்சுவேஷனை ப்ளேம் பண்ணக்கூடாது. ஈச் ஆஃப் தெம் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தியர் ஓன் எமோஷன்ஸ் அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் த ப்ராப்ளம். உன் ஃபீலிங்க்கு கடைசியாக சொல்லுங்களேன், உன் ஃபீலிங்க்கு யார் தான் காரணம்? நீ தான் காரணம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என் ஃபீலிங்க்கு நான் தான் காரணம், நீ பொறுப்பல்ல, நான் தான் பொறுப்பு. உனக்கு ஒரு கோவம் வருதுன்னா அது யார் தான் காரணம்? நீ தான் காரணம். உனக்கு வந்து அப்படியே அழ வருது தேம்பினா அது யார் தான் காரணம்? நீ தான் காரணம். அது அவங்க காரணமே இல்லை. ஏன்னா அந்த காரணம், அந்த ஃபீலிங்கு பின்னாடி உனக்கு ஒரு தேவை இருக்குது, அதை கண்டுபிடிச்சி அந்த தேவையை ரிக்வஸ்ட்டாக என்ன பண்ணு,
உன் மனைவி அப்படி கிட்ட அழுக வருதுன்னா கூட யூ ஹாவ் டு கோ அண்ட் சே. இப்போ எனக்கு அழுக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஹாவ் டு கோ டு ஹிம் அண்ட் சே, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு அழுகணும் போல் இருக்குது, கேன் யூ ஜஸ்ட் ஹோல்ட் மை ஹேண்ட். இப்போ அதுதான் எனக்கு கம்ஃபர்ட் நீடாக இருக்குது. இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் போய் பேசும்போது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடும் ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு. கிட்ட போய் பேசும்போது கிட்டே வராத, ஐ எம் இரிட்டேட்டட் வித் யூ. என்ன சொல்லுவாங்க, வெறுப்பாக இருக்கேன், கடுப்பாக இருக்கேன். இப்போ உங்களுக்கெல்லாம் கடுப்பாக இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து தமிழ்லாம் அவளை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா, ஐ எம் இரிட்டேட்டட் வித் யூ. என்னதான் இரிட்டேட்டடாக இருக்கும் உன் மேலே, தயவு செஞ்சு போயிடுது. ஏன் இரிட்டேட் ஆனான்னு எனக்கே தெரியாது. ஏன்னா அந்த இரிட்டேட் ஆனது அவங்களோட நீடு மீட் ஆகாதனால அவங்களுக்கு வர ஃபீலிங். ஸோ இப்போ அவங்க அதை நான் வயலண்ட்டாக எப்படி என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னா, நீ இதை இப்படி செய்யறதுனால எனக்கு என்ன ஆகுது, இரிட்டேட் ஆகுது, தயவு செஞ்சு இதை இப்படி செய்யாத, இப்படி செய் அப்படின்னு வன்முறையற்ற உரையாடலில் அதை என்ன பண்ணுமா, தெரியப்படுத்தணும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போது ஃபேன் இருக்குது, ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபேன் இருக்குது, இப்போ சுவிட்சு போடுறோம், ஃபேன் ஓடுது. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த சுவிட்சு என்னது, ஒரு ட்ரிகர். இப்போ சொல்லுங்கள், ஃபேன் எதனால் ஓடிச்சு? சுவிட்சு போட்டதுனால ஓடிச்சா இல்லை கரண்ட்டுனால ஓடிச்சா? கரண்ட்னாலே ஓடிச்சா? அவ்வளோ அளவுக்கு தெளிவாக இருக்கிறீங்களா? தெளிவாக இருக்கிற மூஞ்சி மாதிரி தெரியலையே. எதனால் ஓடிச்சு? அப்புறம் ஒத்துக்கோ, சுவிட்சுனால ஓடல. சுவிட்சு வந்து ஒரு ட்ரிகர், புரியுதுங்களா? இப்போ சுவிட்சு நீ போடுற, கரண்ட் இல்லை, அப்போ ஓட சொல்ல ஓடாது. அப்போ அது ஓட வைக்கிறது என்ன, கரண்ட்டு. ஆனால் சுவிட்சு ஒரு ட்ரிகரு. ஸோ நீ எதை அட்ரஸ் பண்ணும், கரண்ட்டு. கரண்ட் யாருக்கிட்ட இருக்குது பிரச்சனை, உங்ககிட்ட இருக்குது. அவர் வேணால் சுவிட்சாக இருக்கலாம், அவர் அங்கே சுவிட்சு போட்டோன்னு உனக்கு எரியலாம். ஆனால் உனக்கு எரியறதுக்கான ரீசன் உனக்குள்ளே தான் இருக்குது. உன் தேவை ஒன்று மீட் பண்ணாமல் உனக்குள்ளே இருக்கிறதுனால அவர் அங்கே சுவிட்சு போட்டோன்னே இங்கே லைட்டு பளிச்சுன்னு எரியுது. எத்தனை பேருக்கு புரியுது? நம்மளோட ட்ரிகர் சுவிட்சாக இவங்க இருக்கலாம், ஆனால் உன்னுடைய கோபத்துக்கோ ஃபீலிங்ஸுக்கும் அவங்க பொறுப்பாக முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? இதில் ஏதாவது ஆட் பண்ணுமா? சரி, யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? கொஸ்டின் அண்ட் ஆன்சர். எங்கே போகிறீங்க, இருங்க, நீங்களும் தான் பதில் சொல்லணும். ஏதாவது கேள்விகள் இருக்கா, டவுட்? கேட்டு அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்க மாட்டியா? அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, எந்த இடத்துல உனக்கு வலி ஏற்படுதோ அதே இடத்துல தான் உனக்கு சுகமும் இருக்கு. எதில் உனக்கு வலி ஏற்படுது சொல்லு? உறவுகளில் தான் வலி ஏற்படுது. சுகமும் எங்கே தான் இருக்கு, உறவுல தான். எந்த இடத்துல உனக்கு வலி ஏற்பட்டுச்சோ அதே உறவில் தான் சுகமும் இருக்குது. இது ஒரு 11வது பாயிண்டாக கூட ஆட் பண்ணிக்கோ. எந்த இடத்துல உனக்கு வலி ஏற்படுதோ அந்த இடத்துல தான் உனக்கு சுகமும் இருக்குது. ஸோ உறவுகளால் வலி ஏற்பட்டு எனக்கு உறவே வேணாம், யாருமே வேணான்னு தள்ளுறதுக்கு பேர் சுகம் அல்ல. எங்கே வலி ஏற்படுதோ அங்கே தான். இப்போது உங்கள் மாமியார்னால உனக்கு வலி ஏற்பட்டா உன் மாமியாரால் தான் சுகம், அப்படி சொல்லலை. எத்தனை பேருக்கு புரியுது? மாமியாரால் சுகம் வேணும்னா மாமியாரும் உன்ன மாதிரி ஈலாக இருந்தால் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நான் அப்படி சொல்லலை. மாமியாரால் படுற வலி அதே மாதிரி இன்னொரு உறவுனால தான் உனக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மாமியார்கிட்ட தான் நான் போய் நிற்கணுமா அப்படின்னு உனக்கு ஒரு கேள்வி வரும். அப்படி கிடையாது. இன்னொரு உறவுனால தான் அந்த வலி என்ன பண்ண முடியும், சுகமாக முடியும். வேறு ஏதாவது கேள்வி, டவுட்ஸ் இல்லையா? எதுவுமே இப்போவே கேட்டுருங்க, அப்புறம் சொல்ல மாட்டோம் அதுக்கப்புறம். இதில் ஏதாவது டவுட்ஸ் வந்திருக்கா இல்லையா? எல்லாம் கிளியரா? இனிமேல் பாருங்கள். அப்படியா? யாராவது கிரேஸ் என்ன சொன்னேன், இது பாதுகாப்பான சமுதாயமாக உணர்ந்தால் என்ன பண்ணும், ஓப்பனாக கேள்வி கேட்கணும். சிவன் சொல்லும்பா, யாராவது இருக்கா? முடிச்சிடலாமா? கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்குறது தான் நல்லது. அக்கா நீங்கள் ஏதாவது டவுட் இருக்குமே கேளுங்க, பரவாயில்ல கேளுங்க. எதுவும் போடலாம் மாட்டோம், வெளியெல்லாம் போட மாட்டோம். சிஸ்டர் உங்களுக்கு டவுட்டே இல்லையா?
சூப்பர். அப்போ இன்னும் நீங்கள் என்ன பண்ணல, எஸ்ஸு சொல்லவே இல்லை. பாயிண்ட்லாம் எழுதிக்கிட்டீங்களா? நான் வைலண்ட் கம்யூனிகேஷன், இந்த 4 பாயிண்ட் எழுதிக்கோங்க, அதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த ஃபீலிங்ஸு, அடுத்தது அதுக்கு பின்னாடி இருக்க தேவைகள், அதுக்கப்புறம் அந்த தேவைகள் பூர்த்தி அடைய கோரிக்கை, ரிக்வெஸ்ட். அவனை இது செய்யலைன்னா ஒன்று அவ்வளோதான், அதுக்கு பேர் ரிக்வெஸ்ட்டே இல்லை, அதுக்கு பேர் என்னது, வன்முறை. வன்முறையற்ற உரையாடல்னா ரிக்வெஸ்ட் பண்ணு, இது நீ இப்படி செய்கிறதுனால எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வருது, நீ இதை என்ன பண்ணு, இப்படி செஞ்சுறேன். நீ ஜெட்டி பேண்ட்லாம் கைட்டி போட்டு அப்படியே போயிடுற வேலைக்கு, எனக்கு அதை பார்த்தா கடுப்பாகுது, அதுலேருந்து ஒரு ஃபீலிங்ஸ் வருது, அதனால் என்ன பண்ணு, கொஞ்சம் எடுத்து அதை மடித்து வச்சுறேன். அதே மாதிரி எனக்கு சமையலில் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணேன், எனக்கு தான் சமையலே பண்ண தெரியாது, நீ பாட்டுன்னு ஹீரோ மாதிரி வர, ஹீரோ மாதிரி போகிற, ஏதாவது ஒன்று பண்ண அப்படின்னு அந்த நீடை கேட்கணும். ஒன் மோர் பாயிண்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஹீலிங் ஜர்னியில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்னா சாலிட்யூட். அந்த சாலிட்யூடில் இருந்தபோது தான் நம்மளோட ஹார்ட்டோட சவுண்ட்ஸு, அந்த காயங்கள்லாம் அரைஸ் ஆகும். நம்மளால் தனியாகவே இருக்க முடியல அப்போனா நம்ம அந்த டினை பண்ணிக்கிட்டே இருக்கோம், அந்த ஹர்ட் ஃபீலிங்கை வேணான்னு ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்கோம். அரைஸ் ஆகுது, வேண்டாம் அது நான் அட்ரஸ் பண்ண விரும்பல, நம்ம வேறு எதாவது பண்ணுவோம். சில பேர் பிஸியாகவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்கள, இல்லைன்னா சுற்றி பீப்புள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, இல்லை வெளியில் போய்கிட்டே இருப்பாங்க, ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஆர்டர் பண்ணி. அது எல்லாமே they are not willing to address their hurt. They don't want to அந்த ஃபீலிங்குள்ளேயே போவேனா, நான் மாறி போகிறேன் அப்படின்னு ரீடைரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. That's why we say that each feeling is an invitation for you to have a conversation with the Father. ஸோ அந்த இன்விடேஷனுக்கு இடம் கொடுக்காம உங்களை நீங்கள் பிஸியாகவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த சாலிட்யூட்குள்ளவே போகலன்னா ஹீலிங் நடக்கவே நடக்காது. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் ஹார்ட் ஹீலிங். தனித்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒருத்தன் தனியாக இருக்கவே மாட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஒருத்தன் எப்போவுமே தனியாகவே இருக்கான்னா அவனுக்கும் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? தனியாகவே இருக்க மாட்டான், யாராவது இருந்துக்கினே இருக்கணும் கூட. தனியாக இருந்தால் அவனால முடியாது, யாராவது ஒருத்தர் அப்படின்னு இருக்கவனுக்கும் பிரச்சனை. ஒருத்தன் யாரு கூடயும் சேரவே மாட்டான், தனியாகவே இருக்கானோ அவனுக்கும். புரியுதுங்களா? ஆண்டவர் நம்மளை எப்படி படிச்சிருக்காராம், நீட் ஃபார் கனெக்ஷன். பக்கத்தில் பார்த்து சொல்லி, நீட் ஃபார் கனெக்ஷன். ஸோ இந்த கனெக்ஷன் என்ன பண்ணும், இருக்கணும். அதே நேரத்தில் தனித்துவமாக இருக்கணும். தனித்துவம்னா தனியாகவே என்னால் இருக்க முடியல, யாராவது இருந்தால் தான் எனக்கு நல்லா இருக்குன்னா அந்த இடத்துல உனக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படுது. சாலிட்யூடுன்ற ஒரு மேட்ரு தேவைப்படுது. தனியாக போயிட்டு உனக்காக நீ என்ன பண்ணுறதே இல்லை, டைம்ஸ் பண்ணுறதே இல்லை. இப்போ 2 பேரும் உறவில் இருந்தாலும் நான் ஒரு தனி மனிதன், அவங்க ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மனுஷி. புரியுதுங்களா? எங்களுக்கு புதுசில் என்னால் இருக்கவே முடியாது. நான் வந்து தனியாக தான் இருந்திருக்கேன். ஐம் தி ஒன்லி டாட்டர். ஐ ஹவ் பின் அலோன் ஆல் மை லைஃப். அது எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்ததே இல்லை. பட் கல்யாணம் ஆகி வரும்போது ஈவன் இஃப் ஹி கோஸ் ஃபார் அ ஸ்மால் ஹேர் கட், அந்த டைம் என்னால் மேனேஜே பண்ண முடியாது. வென் வில் ஹீ கம், த நீட் ஃபார் ஹிம் வில் பி தேர். ஏன்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங் வித்இன் மை செல்ஃப். But now எனக்கு I have come to terms with being alone. I can be without him, do my own things, and I let him be himself, have his own time. ஏன்னா that healing process is happening, is happened. அது நம்ம சபையில் நீ பார்த்து சொல்லணும். தனியாக இருக்கணும் அப்படின்னா எல்லார் ஒய்ஃபும் இப்போ விட்டு தனியாக தானே போகிறாங்க, அது பழக்கம் தானே. எஸ்தர் சிஸ்டர் கரெக்டு மிரட்டுன்னு துன்மா தனியாக விட்டு போகிறதும் சரியில்லை. இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள், பொறுப்பாக போகிற மாதிரி பருப்பு வாங்க போவாங்க. ஆனால் அது எப்போ வருவாங்க, மீன் வாங்கிறதுக்கு போவாங்க. மீன்லாம் ஆக்கி சாப்பிட்டு இவங்க சிஸ்டர் தூங்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் மீன் அது மற்ற நாளில் வீக் டேயில் பார்த்தா அந்தமாதிரி மீன் வாங்க போவீங்க. வந்து எப்போ 11 மணி காலைப்பட்டு. அப்போ என்னன்னா இவங்க சுற்றுறதுக்கு ஒரு பொறுப்பு தேவைப்படுது. சுற்றுறதுக்கு என்ன தேவைப்படுது? அதனால நான் என்ன ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன்னா, நீ சுற்று, என்ஜாய் பண்ணு. கூட அந்த 2 பேர் என்ன பண்ணு, கூட்டின்னு போவோம். சிஸ்டர் நான் வீடை பார்த்துக்கிறேன்ப்பா, என்னை விட்டுருங்க. அட்லீஸ்ட் கூட என்ன பண்ணு, கூட்டிகிட்டு போகும்போது. ஏன்னா அந்த ஒரு நாள் தானே 2 பேருமே வீட்டில் இருக்கீங்க, கரெக்டா? அந்த ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கும்போது அந்த ஒரு நாள் கூட அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நீ வெளில போகிறேன்னா அட்லீஸ்ட் அவங்களையாவது என்ன பண்ணு, கூட்டின்னு போகணும். இதுனா தான். இப்போ தனியாக இருந்தாலும் பிரச்சனை, யாரு கூடயே இருந்துக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை. புரியுதுங்களா? ஸோ 2 பேருக்கும் தனித்துவமும் இருக்கணும், உறவும் இருக்கணும். இதுதான் ஹார்ட் ஹீலிங்க்கு ரொம்ப முக்கியம்.
புரியுதுங்களா? யார் மண்டே இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு. இப்போ பாருங்களேன், கணவன் இல்லாதவங்க இல்லை அப்படின்னா உங்கள் யார் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்கள் பசங்க கூட ஒரு நாள் ஒதுக்கி அவங்கள உட்கார வச்சு என்ன பண்ணுங்கள், ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பேரண்டிங்கும் ரொம்ப முக்கியம். இப்போ ஆபிரகாம் பிரதர் இருக்காருன்னா அவங்க பசங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு நாள் என்ன பண்ணும், அவங்க கூட பேசி அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம், இது என்னடா அது கோடு போட்டு வாழ்கிற மாதிரி இருக்குது. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கோடு போட்டு ஃபீலிங்ஸ் வந்தால் அதை அப்படியே நிறுத்தி அப்சர்வ் பண்ணி பாரு, உற்று நோக்கு, அதெல்லாம் எங்கே இருக்குது, பலாருன்னு ஒன்று விட்டு போவியா அப்படின்னு தானே எத்தனை பேர் நம்ம யோசிக்கிறோம். அப்படி இல்லாமல் இது வந்து ஒரே அப்படியே ஒரு என்னடா இது இப்படி கோடு போட்டு வாழ்கிற மாதிரி இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் இது நீ ஃபாலோ பண்ணினா நீ மறுரூபம் ஆகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? அவ்வளோதான். இப்போது இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ திருமணத்துக்குள்ளே போகிற கார்த்தியாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ கிரேஸ் ஸ்டீஃபனாக இருந்தாலும் சரி, இப்போ டில்டனாக இருந்தாலும் சரி, இப்போ பிரசாந்த் விச்சு அடுத்தது ரெடியாக இருக்காங்க, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இது ரொம்ப, ஏன்னா எங்களுக்கு எப்போ கிடச்சிதுன்னா கல்யாணத்துக்கு உள்ளே என்ட்ரு ஆகும் போதே கிடச்சிது. அதனால் ஒரு 4 வருஷத்தில் எங்களால் என்ன பண்ண முடிஞ்சுது, இதை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுது. இப்போது கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் டைம் இருக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன பண்ணுது, இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் எங்களை விட விசேஷித்தமான ஆட்கள், எங்களை விட உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த ஜேர்னியில் முன்னாடி போக முடியும். அதே நேரத்தில் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது, நான் என்ன கட்ட போகிறேன் அப்படின்னா இல்லை, இனிமே தான் உனக்கு என்ன ஆக போகுது, ஜேர்னிக்குள்ளே டைமே ஸ்டார்ட் ஆக போகுது. எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ யாருமே தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு நோக்கம் இல்லாமல் இங்கே உட்காந்துட்டு இல்லை. சரி, எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். அவ்வளோதானே? கேள்விகள் ஏதாவது இருக்கா? இல்லையா? சரி.